பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பிணக்கு தீர்வு நடுவர் மையம் அமைக்க இடம் கோரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலகபதி சட்டசபையில் முதல்வரிடம் கோரிக்கை வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலகபதி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தார். சந்திப்பின் போது புதுச்சேரியில் பிணக்கு தீர்வு நடுவர் மையம் அமைப்பதற்கான கட்டடம் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். அப்போது சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டத்துறை செயலர் சத்யமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அரவிந்தர் கார்டன் பகுதியில் ரூபாய் 11 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் அரவிந்தர் கார்டன் பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அங்கு மணல் சாலையாக இருந்த பகுதியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கி அங்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய கருங்கற்களால் ஆன சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 11 லட்சம் நிதி ஒதுக்கி தார் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு திருபுவனை பாளையம், திருவாண்டார்கோவில், சன்னியாசிக்குப்பம், பிடாரிக்குப்பம், சகடப்பட்டு ஆகிய பகுதிகளில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சொந்த செலவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டியில் திரளான பெண்கள் மற்றும் ஏராளமான சிறுமிகள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றனர். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்கள் மற்றும் குழந்தைகள் என 59 நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மகளிர் தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற இப்போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதி சேந்தநத்தம் பகுதியில் பாஜக சார்பில் தேசிய மகளிர் தின விழா அமைச்சர் சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் அமைச்சர் சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னிலையில் ஊசுடு பாஜக மகளிர் அணி சார்பாக சேந்தநத்தம் பகுதியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மகளிருக்கான நாற்காலி போட்டி, வண்ண தின்னுதல் போட்டி, லெமன் ஸ்பூன், தண்ணீர் நிரப்புதல், கும்மி பாட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊசுடு தொகுதி பாஜக மகளிர் அணியினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். என காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் முத்திரையர்பாளையம் பகுதியில் மத்திய மாவட்ட தலைவர் RKD ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் நடைபெற்றது.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய மாவட்ட தலைவர் RKD ராஜகோபால் தலைமையில் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு ஆகிய தொகுதி நிர்வாகிகளுடன் முத்திரையர் பாளையம் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் ராகவேந்தர் எழுச்சி உரையாற்றினார். பொருளாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுச் செயலர் NS ஜெயபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொறுப்பாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். இதில் துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஜெரோம், பிரபாகர், கண்ணன், வாசு, சேவியர், சக்திவேல், முருகன், உத்தரவேல், ராஜா, விக்ரம், அந்துவான், மணி, சுரேஷ், கனகராஜ் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் முக்கிய தீர்மானங்களாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் அனைத்து இடங்களையும் கைப்பற்ற வேண்டும். அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்றி வெற்றிக்கு பாடுபட வேண்டும். புதுவையில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே என்ஆர் அரசு கொண்டு வந்த மக்கள் நலத்திட்ட பணிகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி கட்சியை பலப்படுத்துவது அவசியம். கடந்த 4 ஆண்டுகளில் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செயல்படுத்திய முதியோர் உதவித்தொகை உயர்வு, சமையல் எரிவாயு மானியம், மகளிர் உதவித்தொகை தற்போது ரூபாய் 2500 என உயர்த்தி அறிவித்த திட்டம் ஆகிய அனைத்து திட்டங்களை பற்றியும் கடந்த 4 ஆண்டுகளில் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செயல்படுத்திய முதியோர் உதவித்தொகை உயர்வு, சமையல் எரிவாயு மானியம், மகளிர் உதவித்தொகை தற்பொழுது ரூபாய் 2500 என உயர்த்தி அறிவித்த திட்டம் ஆகிய அனைத்து திட்டங்களை பற்றியும் பயனாளிகளை சந்தித்து அவர்களை என்ஆர் காங்கிரசின் வாக்கு வங்கிகளாக மாற்ற வேண்டியது அவசியம். அதற்காக வட்டார, கிராம, தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகள் குழு பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் இருந்து பெண் உறுப்பினர் நீக்கப்பட்டதை ரத்து செய்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி ஆசிரமவாசி ஹேமலதா பிரசாத், இவரது 4 சகோதரிகளும் தங்கி சேவை புரிந்து வந்தனர். கடந்த 2001ஆம் ஆண்டு ஆசிரம உணவகத்தில் ஹேமலதா பிரசாத்தின் சகோதரிக்கு அங்கிருந்தவர் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில் ஹேமலதா பிரசாத்தின் சகோதரி தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆசிரம நிர்வாகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி ஹேமலதா பிரசாத் போலீசில் புகார் அளிக்க முயன்றார். இதனால் அவர் ஆசிரம உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். ஆசிரமத்தில் இருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து ஹேமலதா பிரசாத் புதுச்சேரி 4வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து நீதிபதி தாமோதரன் முன்னிலையில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது. விசாரணை முடிந்து கடந்த 12ஆம் தேதி வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதில் ஹேமலதா பிரசாத்தை ஆசிரமத்தில் இருந்து நீக்கியதை நீதிபதி தாமோதரன் ரத்து செய்து உத்தரவிட்டார். புதுச்சேரியில் சதுரங்க வேட்டை சினிமா பாணியில் ரூபாய் 30 லட்சம் மோசடி செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். முதலியார்பேட்டை ஜான்பால் நகரை சேர்ந்தவர் சலிம்ராஜா 60. இவருக்கு சேலம் சுந்தரம் வரதன் 60 என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. சுந்தரம் வரதன் தன்னிடம் புதிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் நான் அரசால் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பல மடங்கு பழைய ரூபாய் நோட்டுகளை தருவதாக சலிம் ராஜாவிடம் கூறினார். மேலும் ரிசர்வ் வங்கியில் செல்லாத பணத்தை கொடுத்தால் 30% பணம் கிடைக்கும் என ஆசையை தூண்டியுள்ளார். அதற்கு ஆதாரமாக பெட்டி பெட்டியாக இருந்த பழைய ரூபாய் நோட்டுகளை வீடியோவில் காண்பித்தார். இதனை நம்பிய சலிம் ராஜா தனது மகன் ஃபெரோஸிடம் கூறினார். அதற்கு ஃபெரோஸ் சம்மதம் தெரிவித்தார். இதுகுறித்து ஃபெரோஸ் நண்பர்களான உதயா, சதீஷ், தினகரன் ஆகியோரிடம் கூறியுள்ளார். இதனை நம்பிய மூவரும் தங்களிடம் உள்ள பணத்தை கொடுத்து பழைய பணம் வாங்க முடிவு செய்து மொத்தமாக ரூபாய் 30 லட்சம் திரட்டி சலிம் ராஜா மூலமாக சுந்தரத்திடம் ஒப்படைத்தனர். அவருக்கு சுந்தரம் செல்லாத பணம் ரூபாய் 2 கோடி தருவதாக கூறினார். ஆனால் பணத்தை கொடுக்காமல் இழுக்கடித்து வந்தார். இது தொடர்பாக தினகரன் கொடுத்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் வழக்கு பதிந்து வழக்கில் தொடர்புடைய ரியல் எஸ்டேட் புரோக்கர்களான சுந்தர வரதன், சென்னை அசோக் நகர் ராமானுஜம் 48, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சந்தானம் 48, சலிம்ராஜா ஆகியோரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சதுரங்க வேட்டை சினிமா பாடியில் ரூபாய் 30 லட்சம் மோசடி நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காவல்துறையில் 4 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
புதுச்சேரி காவல்துறையில் 4 இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி இன்ஸ்பெக்டர் நியூட்டன் உணவு பாதுகாப்பு பிரிவில் இருந்து குற்ற பதிவேடுகள் பிரிவுக்கும், ஆயுதப்படை இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ் சிபிசிஐடிக்கும், கிட்லா சத்யநாராயணா பிசிஆர் பிரிவுக்கும், கடலோர காவல்படை வேளையின் குற்றம் மற்றும் நுண்ணறிவு சீனியர் எஸ்பி அலுவலகத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக சீனியர் எஸ்பி அனிதா ராய் பிறப்பித்துள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் நாளை திறக்கப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவி வருகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் இருந்த பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு 34 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. கடை மற்றும் பஸ் நிறுத்தத்திற்கான பணிகள் முடிந்து பேருந்து நிலையம் தயார் நிலையில் உள்ளது. தற்பொழுது கட்டியுள்ள கடைகள் ஏற்கனவே கடை வைத்திருப்பவர்களுக்கு ஏலம் விடாமல் வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நாளை பேருந்து நிலையம் திறக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்தி வேகமாக பரவுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் தங்களுக்கு தெரியாமல் பேருந்து நிலையம் யார் திறக்கப் போகிறார்கள் என்று தெரியாமல் குழம்பியுள்ளனர். இது மட்டுமின்றி பேருந்து நிலையத்திற்கு வாஜ்பாய் பெயரும் சூட்டப்படுவதாகவும் வதந்திகள் எழுந்தன. பேருந்து நிலையம் திறப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை தற்போதுதான் புதுச்சேரி நகராட்சி துவங்கியுள்ளது. அனுமதி கிடைத்த பின்பே பேருந்து நிலையம் திறக்கும் தேதி தெரியவரும். அதற்குள் யாரோ கிளப்பிவிட்ட வதந்தியால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் ராமச்சந்திரன் எழுதிய காலத்தை பாடிய கவி நூலினை தமிழ் சங்க தலைவர் முத்து வெளியிட்டார். புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் ராமச்சந்திரன் எழுதிய காலத்தை பாடிய கவி நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடந்தது. உமா அமர்நாத் தலைமை தாங்கினார். கலியமூர்த்தி மணிரத்னம் வரவேற்றார். புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து நூலை வெளியிட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ஆதவன் தீச்சன்யா பெற்றுக் கொண்டார். பாவலர் பாலசுப்ரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். இளங்கோ அறிமுக உரையாற்றினார். பச்சையம்மாள் தொகுத்து வழங்கினார். எழுத்தாளர் ராமச்சந்திரன் ஏற்புரை வழங்கினார். விழாவில் மதுமிதா, செல்வம், சுகன்யா, சண்முகசுந்தரம், சிவக்குமார், பழனி உட்பட பலர் பங்கேற்றனர். ரமேஷ் பைரவி நன்றி கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 8ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அமமுக 8ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மேற்கு மாநில அமமுக மாநில செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி, பொருளாளர் கணேசன் உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத ஐயப்ப பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு ஒவ்வொரு மாதமும் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் நடைபெறும் மாத பூஜை நேற்று உபயதாரர்கள், கிரி குருக்கள் குடும்பத்தினர் மற்றும் அருள் குருக்கள் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. முன்னதாக ஐயப்பன் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பழங்கள், தேன், அபிஷேகத்தூள், பழச்சாறுகள், பஞ்சாமிர்தம், நெய் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.